சென்னை பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் கூடுதலாக புதிய பகுதியை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே 1180 மில்லியன் லிட்டர் தண்ணீரானது சுத்திகரிப்பு செய்யப்பட்டு சென்னையின் புறநகர் பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கூடுதலாக 265 மில்லியன் குடிநீரை சுத்திகரிக்கும் மையமானது முதலமைச்சர் கையால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு சுத்திகரிக்கப்பட்ட அந்த நீரானது மாங்காடு, பூந்தமல்லி, ஆவடி மற்றும் திருநின்றவூர் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதற்காக நீண்ட நாட்களாக குழாய்களை அமைக்கும் பணியினை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சென்னை நகராட்சியானது மேற்கொண்டு வந்தது. தற்போது அந்தந்த பகுதியைச் சேர்ந்த பூந்தமல்லி நகராட்சி, மாங்காடு நகராட்சி, ஆவடி மாநகராட்சி மற்றும் திருநின்றவூர் பகுதியின் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் இணைப்பு குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு நேரடியாக குழாய்களை பதித்துக் கொள்ளலாம் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கும் அந்த பணியானது இதன் பின்னர் தொடங்கப்பட உள்ளது. தற்போது முதலமைச்சர் அதற்கான திட்டத்தை தான் தொடங்கி வைத்துள்ளார். இது தொடர்பாக அண்மையில் அமைச்சர்களும் ஆய்வு செய்திருந்தனர். இந்த சுத்திகரிப்பு நிலையம் மூலம் தினமும் வீடுகளுக்கு 55 லிட்டர் வரை தண்ணீர் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக முதற்கட்ட தகவலானது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.